வணக்கம் பவித்ரா. அதாவது கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கிய 5 பேரில் 3 பேர் சடலம் நேற்று மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக தீயணைப்பு படை வீரர்கள் 2 பேரை தேடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டி மாதா கோவிலுக்கு வந்த சென்னையை சேர்ந்த 5 பேர் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். தண்ணீரின் வேகம் அதிக அளவு இருந்ததால் ஆழமான பகுதிக்கு இழுத்துச் செல்லப்பட்டனர். இதனால் நீரில் மூழ்கி மாயமான 2 பேர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டனர். மேலும் 3வது நபரை 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி அவரையும் தீயணைப்பு படை வீரர்கள் சடலமுடன் மீட்டனர். இதனால் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை எக்மோரை அடுத்த நேரு பார்க் ஹவுசிங் போர்டில் குடியிருந்து வரும் சார்லஸ் மகன்கள் பிராங்க்லின், ஆண்டோ மற்றும் அவரது நண்பர்கள் கிஷோர், கலையரசன், மனோகரன் ஆகிய 5 பேரும் கொள்ளிடம் ஆற்றில் நேற்று குளிக்கும் பொழுது 5 பேரும் எதிர்பாராத விதமாக ஆற்றில் மூழ்கி மாயமாகினர். இவர்களில் கலையரசன் மற்றும் கிஷோர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டனர். மேலும் மனோகர் என்பவரை 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இன்று 2வது நாளாக 2 பேரை தீயணைப்பு படை வீரர்கள் தற்போது தீவிரமாக தேடி வருகிறார்கள் பவித்ரா. இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பவித்ரா.